சிவபெருமானின் கண்ணீரிலிருந்து உருவான ஒரு தெய்வீக விதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சாதாரண மணி அல்ல. ருத்ராட்சம் சிவனின் அருட்சக்தி நிறைந்த ஒரு ஆன்மீக கவசம். அதன் மகிமையையும் 5 முக ருத்ராட்சத்தின் சிறப்பையும் தெரிந்து கொள்ள இந்த கதையை முழுமையாக பாருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். ருத்ராட்சம் இது ஒரு சாதாரண மணி அல்ல. சிவபெருமானின் கண்ணீரிலிருந்து தோன்றிய புனிதமான தெய்வீக விதை என்று புராணங்கள் கூறுகின்றன. ருத்ரன் என்றால் சிவன், அட்சம் என்றால் கண். அதாவது ருத்ராட்சம் என்றால் சிவனின் கண் என்ற பொருள். உலக மக்களின் துன்பத்தை கண்ட சிவபெருமான் கருணையால் கண்ணீர் சிந்தினார். அந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்து ருத்ராட்ச மரமாக வளர்ந்ததாக நம்பப்படுகிறது. அதனால்தான் ருத்ராட்சத்தில் சிவனின் அருள் சக்தி நிறைந்துள்ளது என்று கூறப்படுகிறது. இதில் பல வகைகள் உள்ளன. ஒரு முக ருத்ராட்சம் சிவன் சொரூபமாக கருதப்படுகிறது. 2 முகம் சிவன் பார்வதி இணைவை குறிக்கும். 3 முகம் அக்னி சக்தியையும் 6 முகம் முருகப்பெருமானின் சக்தியையும் குறிக்கும். ஆனால் அனைவருக்கும் ஏற்றது எது தெரியுமா? அது 5 முக ருத்ராட்சம். இது மன அமைதி, பாதுகாப்பு, நேர்மறை ஆற்றல், சிவ அருள் ஆகியவற்றை தரும் என்று நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் அணிவதற்கு முன் அதை சுத்தம் செய்து சிவபெருமானை மனதில் நினைத்து ஓம் நம சிவாய என்று ஜபித்து அணிவது சிறந்தது. ஆனால் ஒரு விஷயம் முக்கியம். ருத்ராட்சம் அணிந்தால் மனம், சொல், செயல் 3லும் தூய்மை வேண்டும். இறைச்சி, மது, புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்த்து பக்தியுடன் அணிந்தால் அது ஒரு ஆன்மீக பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நீங்கள் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறீர்களா அல்லது அணிய நினைக்கிறீர்களா? கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவிடுங்கள். முழு ஆன்மீக கதைகளுக்கு ஆன்மீக மாலை சேனலை பின்தொடருங்கள்.